அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கைவிஷன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நாமக்கல் மாவட்டம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப் திறந்தா ஒரே எக்ஸல் இன்ஜினியரிங், எக்ஸல்னே வருதா? அப்படி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட நியூஸை கொண்டு சேர்த்தக்கூடிய இரண்டு கருவிகள் மட்டும்தான் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. ஒன்று நியூஸ் பேப்பர், ஒன்று நியூஸ் சேனல்ஸ். இந்த 2 சேனலுமே, அதாவது 2 மீடியாக்களுமே இந்த நியூஸை கவர் பண்ணவில்லை. குறிப்பிட்டு 2 சேனல் மட்டும்தான் நியூஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சப்படி யூடியூப், இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் ஹாஸ்டல்ஸ் எப்பவும் ஃபுட் கொடுப்பாங்கல்ல, தெரியும். அதே மாதிரி நைட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டு ஒரு 400 பேர்த்துக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அவங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் கவர்மெண்ட் சைடு எந்த உயிரிழப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் யூடியூப் சேனலில் பேசக்கூடிய 2-3 இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 5 to 9 உயிரிழப்புகள் நடந்திருக்குது, ஒரு 3 பேர் ரொம்ப சீரியஸாக உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் நானும் ஒன் டே ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். கவர்மெண்ட் சைடு எந்த உயிரிழப்பும் இல்லை, எல்லோரும் சேஃப்டியாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் யூடியூப் சேனலில் பேசக்கூடிய ஒரு சில நண்பர்கள் உயிரிழந்துட்டாங்க, சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து மேபி அது உயிரிழந்தாங்கன்னா அதை பற்றி என்னென்னு டீட்டெயில் யார் என்னென்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் அடுத்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி பார்க்கணுன்னு வச்சுங்களேன், நம்ம நம்பி இருக்கிற 2 பேர், ஒன்று நியூஸ் பேப்பர், ஒன்று நியூஸ் சேனல். அவங்க உண்மை தான் பேசுவாங்க, கரெக்டாக நம்மகிட்ட நியூஸை கொடுத்தோம், நம்பி தான் அதை பார்க்குறோம். பட் எதுவுமே கவர் பண்ண கிடையாது. அவங்க ஒரு கார்பரேட் கைக்குள்ளே ஆகிட்டாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை இந்த காலேஜ் எதுக்கில் வருதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் இந்த காலேஜ் வருது. எப்பவும் அரியரை மட்டும் போட்டு பணத்தை வாங்கி கல்லாப்பட்டியில் போடாமல் இந்த இஷ்யூ என்னென்னு உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். செகண்ட் ஆஃப் ஆல், இந்த சினிமா படத்தில் பார்க்கக்கூடிய கிளைமேக்ஸ் வர மாதிரி இந்த போலீஸு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் இது மாதிரி இஷ்யூ நடந்தக்கப்புறம் பார்க்குறாங்க. இதே போல் பல கல்வி நிறுவனங்களில் ஹாஸ்டல் ஃபுட்டு சரியில்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த காலேஜ் பேரை சொல்ல விரும்பலை. என்னுடைய சக நண்பர்கள் படிக்கக்கூடிய விடுதல் தங்கி படிக்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை என் காலேஜில் ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லை மாப்பிள்ளை, சாப்பாடு முக்கியமாக வேக மாட்டேங்குது, அது புழுங்கோடு இல்லை மாப்பிள்ளை, சாப்பாடு கரெக்டாக வேக மாட்டேங்குது, சொன்ன மீல்ஸு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான்வெஜ்னு போட்டுருக்காங்க, நான்வெஜ் கொடுக்குறதுல நிறையா சேஃப்டி ரீசன்ஸ் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் கரெக்டாக இங்கே பார்த்துருந்தாங்கன்னா, ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த இஷ்யூலாம் முற்றியும் பார்த்துருந்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த 400 பேருக்கு இந்த அளவுக்கு ஒரு காரணங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் காசை வாங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. காசை வாங்கிட்டும் இது மாதிரி சில்லறத்தனமாக ஆகாவளி சாப்பாட்டை போடுறது, இது என்ன நாயின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்ககிட்ட ஒரு சும்மா சாப்பாடு கிடையாது. அவன் உனக்கு சாப்பாட்டுக்கு தனியாக ஃபீஸ் கட்டுறான், காலேஜுக்கு தனியாக ஃபீஸ் கட்டுறான், பஸ்ஸுக்கு தனியாக ஃபீஸ் கட்டுறான், எக்ஸாமுக்கு தனியாக ஃபீஸ் கட்டி இத்தனை ஃபீஸ் கட்டி அவன் படிக்கிறான். அவனுக்கு நீ தரமான கல்வி கொடுக்குறியே இல்லையோ, தரமான உணவை கொடுக்கணுமல்ல, அவங்கள்ட்ட பணத்தை வாங்குற. பட் அவனுக்கு ஆகாவளி உணவை நீ கொடுத்தீங்கன்னா அப்போ நீ எப்பேற்பட்ட ஆள்? இதிலேருந்து என்னென்னா, இதை கருத்தில் கொண்டுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இந்த காலேஜோட லைசன்ஸை நான் ரத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ரத்து பண்ணால் அது சேர்ந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு காலேஜில் கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்து ஒரு நல்ல இது கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். பட் என்ன டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே மக்களுக்கு ஃபேவராக, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக நான் எடுங்க. இந்த காலேஜுக்கு ஃபேவராக மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ அப்படி தான் நம்மளுக்கு தோணுது. எந்த யூடியூப் சேனல் மட்டும் வீடியோ கவர் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு மீடியாவோ நியூஸ் பேப்பரோ இந்த நியூஸை கவர் பண்ண கிடையாது. 2 சேனலை தவிர எதுவுமே கவர் பண்ண. அப்போ என்னன்னா, இதோடைய தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட், அதாவது கார்பரேட் கைக்கூலியான மீடியாஸ் எக்ஸல் கல்வி நிறுவனங்களுக்கு சமமாக ஈக்குவலாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அந்த காலேஜ் எந்த தப்பு நடக்கலப்பா, நடந்தால் தான் நான் வீடியோ கவரேஜ் பண்ணி போடுறக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது. இதை சரி பண்ணோன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஏன்னாச்சும் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு டேகை க்ரியேட் பண்ணி அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் மட்டும்தான் எல்லா பக்கமும் போய் சேரும். நீ ஏன் என்ன டேஸுக்கு லேட்டாக வீடியோ போகிறேன்னு கேட்கலாம். பட் இந்த வீடியோ ஒரு நியூஸ் சேனலில் கவர் பண்ணி தான் நியூஸோட 2-3 நியூஸ் சேனலில் பார்த்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காகும். பட் இதுக்கு ரெஃபரன்ஸ் எந்த வித மீடியாவும் போட கிடையாது. நானும் நிறைய சேனலை ரெஃபர் பண்ணி 2-3 கிட்ட கூப்பிட்டு கேட்டு, ஏன்னா உங்கள்கிட்ட சொல்ல உண்மையாக மட்டும் தான் சொல்லணுமே தவிர பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணுங்கிறக்காக மட்டும்தான் வீடியோ டிலே ஆச்சே தவிர இனிமேல் எந்த வித நியூஸ் நடந்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக அப்ரோச் பண்ணிடுறேன். இதே மாதிரி இனிமேல் கன்ஃபியூஷன் சேனல் கரெக்டாக ரெகுலராக வீடியோ வரும். இதுக்கு மேலே எந்த வித அப்டேட் இருந்தாலுமே உங்களுக்கு நான் கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். பட் யூடியூபோட கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய எக்ஸல் நிறுவனங்கள், நம்முடைய உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான், அவனுங்களுக்கு நம்ம ஆப்போசிட்டாக பேசினா
நம்மளுடைய சேனல் வந்து இருக்காது. இல்லாட்டி வீடியோ இருக்காது. வீடியோ இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மறக்காம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.